தர்மசாமிக்கு பெங்களூர். சென்னையில் 15 ஆர்டர் பண்ணியிருக்கு, 15 ஊதி வாடிருக்கு. பெங்களூர் பெங்களூர் அப்பா கால் வா ஓடியா. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வர சொல்லியாங்க. ஆகார உண்ண கா 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 காகம் கா கா கா. ஆகாது உண்ண எல்லோரும் அன்போடு போடு ஓடிவாங்க, உங்க அனுபவ பொருள் விளங்க. காக்கை அண்ணாவை நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க. காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க, காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க. காகம் கா கா கா. காக்கப்பு ஜெண்டர்னு ஒரு ரிஷி உண்டு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய? காக்கப்பு ஜெண்டர் நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னப்பா கோயில் கட்டணும்? இப்ப நான் என்ன பாட்டு பாப்பான்ன? கா 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 காகம் கா கா கா. இவருடைய எண்ணம் என்னவென்றால், சுக்கிரனுக்கு என்று ஒரு ஸ்தலம் இல்லை, சூரியனுக்கு ஸ்தலம் உண்டு. திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானுக்கு ஸ்தலம் இருக்கு, அது தமிழ்நாட்டில் இருக்கு, அதிலும் பாண்டிச்சேரி எல்லையிலே இருக்கிறது. இந்த பெங்களூரு இடத்தில் சனீஸ்வர பகவானுக்கு என்று சொல்லி ஒரு கோயிலை உருவாக்கி அதை இந்த உலக புகழாக்குவதற்கு ஒரு காரணமாக வைக்க வேண்டும் என்பது உன் எண்ணமாகும். உண்மையா இல்லையா? அதுல பலமுறை நாடி ஜோதிடம் போன்றவைகள்லாம் கேட்டு இந்த கோயிலை கட்ட முடியுமா, அந்த பாக்கியம் எனக்கு இருக்கிறதா, அதுக்கு சனீஸ்வர பகவான் எனக்கு உதவுவாரா உதவ மாட்டாரா என்ற கேள்வியெல்லாம் கேட்டு தெளிவடைந்து என் மூலமாக ஒரு வாக்கை பெற்று அங்கு இருக்க வேண்டும் என்பது உன் ஆசையாகும். உண்மையா இல்லையாடா? எல்லாரும் ஒன்று ஒரு காலம் இருக்குவா. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, சனம் கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. அந்த கோயிலை வளர்க்கவும் முடியும், கட்டித்தரவும் முடியும். அதுக்கு வேண்டிய இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாச்சா? யார் சொல்லியிருக்கா? அவர் மனம் மாறிவிட்டால் அதுக்குதான் என்னைய தேடுதிய. கொஞ்சம் எல்லாரோடு போல கண்ண முடிக்க பார்ப்போம். கண்ண முடி உட்காரு. அந்த இடத்துல பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் இடையில சுமார் ஒரு 67 அடி அகலத்தில் ஒரு இடம் கிடக்கு. சரிதானா? அந்த தெருவில் இருந்து இடது பக்கத்துல தான் அந்த இடம் வருது. அந்த இடத்துல உனக்கு ஒரு இடத்தை தந்துருந்தேன், நீ அதை வச்சுக்கா பராமரிச்சுக்கப்பான்னு சொல்றான். ஆனா அதுல இருந்து வலது பக்கம் போனா இன்னொருத்தருடைய இடம் அதை தொட்டு வருது. அவன் நீ கோயில் கட்டுறதுக்கு அப்செக்ஷன் தெரிவிச்சா நீ என்ன செய்வேன்? எல்லாம் என் தலையில தான் போடுறியா? கால் வந்துட்டுவான். என்னடா பண்ற? ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் செல்வந்தம் நிறைந்த ஒரு பெண்மணியால் மற்றும் சில உத்த நண்பர்களெல்லாம் சேர்ந்து உன் கோயிலுக்கு உதவி செய்வாங்க. கோயில் கட்டது அந்த இடத்தையும் அமைச்சு
அந்த கோயிலையும் உனக்கு கட்டி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த வழக்கு முடிய 3 வருஷம் ஆகுமே, உன் பக்கம் வெற்றியை தாரேன், இந்தா நல்லா இருக்கலாம், எல்லாம் ஜெயிச்சு வரலாம், வெற்றி வாங்கப்பா. யாருக்கு யாருக்கு பண்ண இந்தா எல்லாம் வெற்றியாகி வருவேன். ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டாம போ. என்ன எங்கள் வீட்டில் உள்ள அம்மாட்ட கொடு. பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டா நீ தானே புரிஞ்சுக்கணும். திருமணத்தை நடத்தி தரேன், சந்தோஷமா செய்யும், வெற்றி. காது கேட்கலடா, காது கேட்கலடா, காது கேட்கலடா. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு உனக்கு முடியும்னு சொன்னா நீ வருத்தப்படுவல. கர்மதாமிக்கு பெங்களூரு எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? அண்ணன் சொல்லுங்க. பெரிய நீங்களும் அதே கேள்விதானா? சந்தோஷமாக நீங்கள் அழைக்கிறேன். ஓங்கி வளர்ந்த ஒரு மரம், மரத்தின் அடிவாரத்தின் எல்லையிலே ஒரு சிறு கோயில், அதை விட்டு தாண்டி இடது பக்கம் சென்று விட்டால் ஒரு ஸ்கூல் இருக்கு. உங்க வீட்டு பக்கம் உண்டா? சரானா முன்னால எஸ் அப்படின்னு இல்லுங்கள் அழைக்கிறேன், அப்படின்னு இல்லுங்கள் அழைக்கிறேன். நீங்க கால விட்டுவாங்க, செலக்டர் மொழி வச்சு கொடுவோம். யாரு யாரு? சரி. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? யாதோ முந்தன் ஞாபகத்தாலே பிழைச்சி கிடக்குது உசுறு. வாங்க, உன் பிள்ளையினுடைய ஆழ்மனதை பார்த்தேன். பையன் பேர் என்ன? நீயா? ஆழ்மனதை பார்த்தேன். அவன் மனநிலைகளுக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காத குழப்பமான மனநிலைகளில் உட்கார்ந்துருக்கான். அதுக்கு சில பேருடைய நட்பு காரணம். அந்த நட்பை நான் கட் பண்ணி விட்டுட்டு உன் பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா? கண்ட முடி தியானம் பண்ண. ஈஸ்வரன் கோயில் எங்க இருக்குமா? வராற அங்க போய் டெய்லி கும்பிடுவியா? கண்ண முடிக்கா. இந்தா பிள்ளைய ஒப்படைச்சாச்சு, சந்தோஷமா போ. தை மாசத்துக்குள்ள மகிழ்ச்சியா காது வைக்கா திருப்பி தின்னு காது அடைக்க. என்ன எதுவும் நகை நட்டுகள் பணம் எதுவும் திருடு போச்சா? எங்கேயாவது காணாம போச்சா? சரி, கால் வந்துட்டுவாங்க. உள்ளத்துக்குள்ள பணம் 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 பணம்னு படக்கு படக்குன்னு அடிக்க. வணக்காக்கா, நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? யார் பையனுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பேர் என்ன? பெருமாள் கோவில் எங்கே இருக்கிறது? அதுல கருடாழ்வார் இருக்கிறாரா? சரி. ஏதாவது கருட சேவை உலாக்கள் நடத்துவாங்களா? நீங்க எப்பமாவது போனீங்களா? விளக்கேற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ஒன்று ஏற்றணும்லா? செய்யணுமா வேண்டாமா? சரி, கொஞ்சம் கண்ண முடியும் அப்படின்னு பாட்டுகள் மனதை. ஐயா எம்பெருமானே நாராயணா, கோவிந்தா, மதுசூதனா, மாதவா, ஸ்ரீதரா, ஸ்ரீரங்கநாதா,
இந்த கருண சேவைக்கு பின்பு இந்த திருமண கோலம் நடக்கும். பெங்களூருக்குள்ளேயே பெண் இருக்கிறது. வெற்றியாக நடத்தி நான் தருகிறேன். நாளை காலையில் என்னை பார்த்து சொல்லுங்க. சந்தோஷம். நிறைய தொழிலை நடத்தி பணங்கள் ஆசாயிருக்கு. அந்த பணத்தெல்லாம் வாங்கி தருகிறேன். பக்கத்தில் வாங்க. டாக்குமெண்ட் ஏதோ லாக்கில் இருக்கு, அதையும் மீட்டி தருகிறேன். மகளே வா, வேற என்ன வேண்டும்? இந்த பக்கத்தில் வாமா. நான் கஷ்டப்பட்டு உனக்கு விபூதி தரக்கூடாது இல்லையா? சுதந்திரமா தரணும். எப்படி தரணும்? சுதந்திரமா தரணும். சந்தோஷம். நல்லாயிருவான். நீ உன்னுடைய குணத்துக்கு இந்த மகன் வஞ்சமில்லாமல் தாழ்விலா பிள்ளையாக வாழ்வாங்கு வாழ். காலையில் என்னை பார்க்க. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை எனக்கு தொழிலும் கிடைக்கணும், வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்துடுறேன். வா ராஜா வா, ராஜாவும் வா. அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே. என்ன தொழிலே? கான்ட்ராக்ட் மேஸ்திரி. சரி, கல்யாணம் முடிக்கல இன்னும்? யாருக்கு வாழ்க்கை அமையணும்? நான் வாழ்க்கை அமையணுங்கிறது ஏன் பாதையில கல்யாணம் அமையணும்னு அர்த்தம். கொஞ்சம் நின்னுங்க, உங்களை கூப்பிடுறேன். நீ கல்யாணம் போட போயிட வேண்டாம், போயிட வேண்டாம். யாருக்கோ ஆபரேஷன் சம்பந்தமாக மனக்குழப்பங்க. யார் அது? ஆபரேஷன் பண்ணியிருக்கிறீங்களா? வாங்கோ 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 அப்படின்னு நின்னுக்காங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்ப இருக்கிற வீட்டுக்குள்ள என்னை தியானம் பண்ணும் பொழுதும், என்னை தவமாக நினைக்கும் பொழுதும் திறமையாக இருந்துவிட்டு, சில சமயத்தில் மட்டும் உன்னுடைய மனம் புண்பட்டு தனக்குள்ளே கண்ணீர் ஒடிக்கிற வேதனை உனக்கு நடந்து. உண்மையா இல்லையா? காலம் இந்த ஜனவரி மாதத்துக்கு பின்பு உனக்கு தொழிலும் உயரும், உனக்கு இல்லற வாழ்க்கையும் அமையும். ஆனா உன்னுடைய குடும்பம் ஒத்து நடக்குமான்னு கேட்டா அப்படி இல்லை. தெய்வத்தை ஒத்து உனக்கு வாழ்க்கை நடக்கும். வேற என்னப்பா வேணும்? தொடர்ந்து பண்ணலாம். எந்த தடையும்லாம் உன்னை காப்பாற்றுறப்போ வெற்றி. கர்மசாமிக்கு அவன் இங்கதான் இருப்பான். கூட போய் அங்க வாங்க. கண்கள் இரண்டும் மாணிக்கும். கையை கூறு பார்ப்போம். என் கையை கூறுன. அப்படித்தான் பண்ண மூடு. கால் ஒன்று ஆட்டை தூக்கி குட்டியில போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில போட்டு. இந்த மேஸ்திரி தொழில ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் டிமிக்கி கொடுத்தே இந்த தொழிலை ஆனா முடிச்சுட்டேன். ஆனா இன்னும் புதுமையான ஆர்டர்கள் விஷயங்கள்லாம் உனக்கு நான் சரி பண்ணி தந்துருந்தேன். கடன்ல இருந்து மீட்டிருந்தேன். வீட்டில் ஒருத்தருக்கு உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்குல்ல, அதுல கண்டம் இல்லாம காப்பாத்தார. கால விட்டுவா. வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார். வெற்றி உண்டு. சந்தோஷம் அடைவாய. கால் வந்து நீதிமன்ற வழக்கு யார் வச்சிருக்கிறா? வாங்க. பெங்களூரா? என்ன கேசு? என்ன கேசு? கோர்ட்ல என்ன கேஸ்? இன்னொரு தடவை எங்கே நீயோ நானும் அங்கே. நீ மட்டும் என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். அதை நான் சொல்லியிருந்தேன். என்ன வேணுக்கா?
உன் கடனை தீர்த்து தாரேன். இந்த வருடத்தில் உன்னுடைய தொழில் ஓங்கும். கவலைகள் இருந்து மீட்டு தரேன். காசை எடுத்துதான் என் வாக்கு சென்றோம். காலம் வரலாம். தான் பெற்ற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னண்ணே யாருக்குண்ணே? என்ன இவருக்கு? இப்ப இந்த வழக்கில் உனக்கு என்னப்பா செய்யணும்? மருமகளும் பையனும் டைவர்ஸ் பண்ணிருக்கிறது யாரு? பக்கத்துல வா. நீங்க எல்லாம் தமிழ் மக்களா? ஆமா தமிழ். அங்க எதுக்கு வாழ போனீங்க? அங்க வேலைக்கு போன இடத்துல இங்கே வந்து அந்த பொண்ணு வேலை செஞ்சு சாமி. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, பையனுக்கு ஏன் இப்படி கேட்குறேன்? ஏன் அப்படி கேட்குறேன்? ஏன் பொண்ணு ஓ மகன் வருத்தப்படுறது மாதிரி அவ உன்னை இவனை பிரிஞ்சு இருக்கிறத வருத்தப்படலை. ஆமா, அவ உள்மனதே வேண்டாம்னு வெறுத்துருச்சு. நீ நினைக்கிற மாதிரி செய்வனை மட்டும்தான் அவனு நினைக்காத, மனசார வேண்டாம். இனிமேல் அவன் மனதை திருத்தி கொண்டு வந்து ஒட்டு கை வச்சு வாழுறது அவ்வளவு சிறப்பு கிடையாதப்பா. புதிய வாழ்க்கையை தேடுவதே நன்று. கால் ஒன்று வா. அதான் நல்லது. புரியுதா? இந்தா நல்வாழ்வை அமைச்சு தாரேன். கேச விரைவில் முடிச்சு தாரேன். 44 பூஜை. அப்படியா? சரி, சிறப்பாக அதை பண்ணிட்டு. ஓகே, பத்தியா கர்மசாமிக்கு பாப்பா கால் ஒன்று வாடா தம்பி. பஞ்சாயி என்ன சிரிக்கிறே? வயசு எத்தனை? பக்கத்தில் வா. என்ன படிச்சிருக்க? மாத்திரை மட்டும் போதாது, உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். சரியாக்கி தந்துடலாம், பாருப்பேன். வேறு என்ன வேணும்? அவ்வளோதானே? போங்க, நீ மட்டும் உட்கார். இந்த கால் விரல அப்படி கண்ண முடி, சிக்கனு முடி. சில சமயத்தில் மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. ஹார்ட் பீட் திடீர்னு கூடுதலாக இருக்குமே. இருக்கா? கால் வந்து இல்லை ஆஞ்சோ கேமரா. ஆமாடா, நீ பிடிக்கியா? உட்கார். மருந்து கொடுக்கவா? தம்பி இங்கே வாடா. 3 முறை உன் பையனை கூட்டு வாடா, சரியாக்கி தந்துடுறேன். இந்தா நல்லா 3 முறை உன் பிள்ளை வாங்க. அடுத்த வரும்போது என்னை பார்த்து ஓ ஆனந்த ரோவினி அருகில் இருக்கும் நாயகி யார் நீ? அப்படியா? வீட்டுக்குள்ள பெருமாள் வராரு. நீங்க மகாலட்சுமியை கும்பிட்டுருக்கீங்களா? யாரை கும்பிடுறீங்க? உள்ள உன்னையெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? நான் இப்போ என்ன பேசினேன்? பெருமாள் உன் வீட்டுக்குள்ள வாராரன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது. மகன் இல்லை, நாங்கள் பெருமாளை கும்பிடுறோம். வைத்தியார பேவுள்ளியா இருக்கு. கால் வந்துக்குவா. நீ கும்பிடுறது தானே நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன வேண்டும்? வரலாம், மகிழ்ச்சியாக வா. கள்ளமில்லாத மகிழ்ச்சி. வாமா உட்கார். பெருமாளுடைய அனுக்கிரகமும் ஆனந்தமும் உன் மனைக்குள். உனக்கு இப்ப என்ன வர வேண்டும்? 3 வருத்தமாகவே அது நடக்கும். நிறைய பணம் லாஸ், நகைகளெல்லாம் வித்தாச்சு, எல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டன. இவைகளெல்லாம் மாற்றி வரக்கூடிய நல்ல சகனம் விட்டாச்சு. வெற்றியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? வேற இல்லைம்மா, இன்னொரு 1 வருஷத்துக்கு நீ அவன் அங்கே தான் அனுப்பு.
வேற வழி இல்லை. அனுப்பிக்கோ, வெற்றியாக்கி தரேன், எந்த பிரச்சனையும் வராது, காப்பாற்றி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவும் சென்று காலையில் என்னைய பார்த்துப்போ. கர்மதாமிக்கு பெங்களூர் உத்தரவு முடிஞ்சிருக்கு. வா கால் வா. சங்கத்தமிழ் பெண்ணொருத்தி உட்கார். என்ன வேண்டும் உங்களுக்கு? வட் 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 வட். எந்த ஊர்ல? கண்ண மூடி உட்காருங்க. ஏர்போர்ட் இருக்கிற பக்கத்துல வீடுகள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க, வாங்கிக்கிறீங்களா? எலக்ட்ரானிக் சிட்டியில் வாங்கிக்கிறீங்களா? ராம்நகரில் வாங்கிக்கிறீங்களா? ஒயிட் ஃபீல்டில் வாங்கிக்கிறீங்களா? இன்னும் எங்கே வேணும்? வாட் பக்கத்தில் வா. ராஜராஜேஸ்வரி நகரில் வாங்குறீங்களா? அது மைசூர் ரோட்டில் இருக்கும். கண்ணை முடுங்கோ, வாங்கித்தாரேன். மைசூர் ரோட்டில் வலது புறத்தில் 4வது கிராஸில் லாஸ்ட்டில் ஒரு சந்தில் ஒரு டீ கடையும் 4 வீடுகளும் விலைக்கு இருக்கு. அங்கே போய் வாங்கிக்காங்க. இந்த வருஷமே நடக்கும். முதல்ல அட்வான்ஸை கொடுங்கோ, தொடர்ந்து பணத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வீட்டை வாங்கி திருப்தியாகுங்கோ. வேற என்ன வேணும்? யாருக்கு சோகம் இல்லை? எத்தனை வருஷமா? ஆயுளுக்கு கண்டமில்லை, ஆனந்தமாக இருக்கும். போகலாம். இன்னும் ஒரு முறை காலம் பண்ணலாம். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய விசா சம்பந்தமான ரிஜெக்டட் சம்பந்தமாக உன் மனத்துல ஒரு சின்ன வருத்தம். ஏன் இப்படி ஆகிவிட்டது? அதுல நம்ம இதுக்கு முன்னால் இருந்த சர்வீஸை பற்றியோ நம்முடைய வயதை பற்றியோ எதுவும் குழப்பம் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல. உண்மையா? அப்படி எந்த உள்ளமும் அல்ல. வேற இடத்துக்கு விசாவை ஏற்பாடு செய், உனக்கு நான் சரி பண்ணி வெட்டியாக்கி தந்துடுறேன். அதே நாட்டுக்கு அசத்திடுவோம், கால் நிறுத்துவோம். மனம் குழம்பாமல் செயல்படுவாயாக. வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு வாப்பா. கடனை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வழி. இந்த பணம் தந்திருக்க, கடன் தீர்க்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மதாமிக்கு அதை சிவகங்கை எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள். பாப்பா, என்னப்பா பிள்ளை? யாருக்கு? கால் நிறுத்துவாங்க. என்னது? சரக்கு இருந்தா அமுத்து வீடு, இல்ல சலாம் போட்டு ஓடி விடு. பத்தியா, குதிரையில் இருக்கு. செவாலியர் சொல்லுப்பா. உனக்கு அனுபவம் இருக்கலாம், உன் மூஞ்சில தெரியுதுதானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அமங்கல சுரூபாய நமோ நமா அப்படின்னு என்ன அர்த்தம்? மங்கள காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு கிடக்கக்கூடிய வீடாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் முடிச்சாச்சா? மங்கள காரியம் எல்லாம் தடைப்பட்டு இருக்குன்னு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்ட, ஜென்மபாவ வினைகளால் இந்த தடைகள் நடக்கிறது. அதனால் அதை பாவத்தின் பிடியிலிருந்து சிக்கலை எடுத்து சனி பகவான் வரம் கேட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? காலம்
உறுதியாயிருமா? நல்லது. கால் உந்தியாடி நிரந்தரமான புத்தியே இல்லையே முதல்ல. கால் ஒப்பனை மட்டும்தான் காலில் விட உடனே சேர்த்தானே விட சொன்னேன். உட்காருகளை முதல்ல. கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யுங்கள். கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யடா. இந்த ஐப்பதிக்கு பிறகு உனக்கு வேலையும் கிடைக்கும், ஒரு பெண்ணும் அமையும். வா, ஏழை பெண்ணாக வரும். வந்த பிறகு செல்வம் சிறக்கும். நல்லா இருப்பாங்க. அவளுடைய மனோநிலைகள் சரியில்லையப்பா. அதனால் அவளை சீர்திருத்தி வீடடைக்கி இருக்கோம். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு அதே சிவகங்கை, குழந்தை, மனைவி, கணவன் யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் பொய்யாத தவமுனிவர் போற்றும் பூரண புஷ்கலை நாதனே, எட்டி இருந்தா திருநீர் கொடுக்க முடியாது, பக்கத்துல வரணும். இந்த பெண்ணுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. சைக்காட்டிக் மாத்திரை எதுவும் கொடுத்துருக்கீங்களா? கொண்டு போய் காட்டினீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் செய்யல? தெளிவா பதில் சொல்லு தம்பி. இவங்களுக்கு சரி, கொஞ்சம் நேரம் அங்கே தள்ளி, கொஞ்சம் தள்ளிப்பா. நீங்க தள்ளிவாம்மா. உன் பேர் என்ன? கொண்டா, கண்ண முடி, உட்கார். ஆறு முறை என்னைய பார்க்க வாங்கப்பா. இவளை தெளிவு பண்ணி செந்தமிழ் பிள்ளையாக ஆக்கிட்டார். கால் ஒன்று அப்படி கர்மதாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்கவா, சக்தி பெறுவாய், புத்தி திருத்தம் கொள்வாய். வாப்பா தம்பி, இந்தா வெற்றியாகி தரேன், பிள்ளைய காப்பாற்றி தரேன்டா, தைரியமா இந்தாம்மா, ஐஸ்வர்யமா இருக்குல்ல மகளே. பராசக்தியா ஆரம்பிக்கலாம், வெற்றியாக நடக்கும். இதோ சக்தி கிடைக்கும். யாரு அடுத்த முறை பார்க்க வருவேன் சொல்லு. கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? வாப்பா. சொர்க்கம் என்பது உண்மை என்றால் அது கிட்ட தீர்க்கட்டுமே. கற்பனை ராஜி ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். என்னப்பா கருப்பசாமி வராரு, எங்க இருக்காருப்பா? பையூர் கருப்பசாமியா? உங்களை போய் அங்கே போய் கும்பிடுவீங்களா? சரி, பக்கத்தில் வேற என்னப்பா வேணும் உனக்கு? இருக்கிற மனையில செய்வன தகடு இருக்கு, 4.25 ஆண்டுகளாக இருக்கு. அந்த மனையை சீர்திருத்தி உங்களை அங்கேயே வாழ வச்சுட்டாரு. ஏன் குழப்பம் பண்ற? ஆமா, உயிர்கண்டம் இல்லாம ஆக்கித்தாரேன். இப்ப இருக்கக்கூடிய தொழில் வளத்தை பெருக்கி வெற்றியாக்கித்தாரேன். புதிய சம்பந்த வழியில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஊருக்கு தெற்க இருக்கக்கூடிய அம்மா மாரியம்மாளா, அந்த காளியாத்தாளுக்கு
என்னம்மா? ஆ வேண்டாம். ஆ அங்க கும்பிட்டு அங்க இருக்கிற குங்குமத்தை எனக்கு அடுத்த வாரம் கொண்டு வாங்கப்பா.